இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து Crosscut Sivan Kannu கூட போட்டோமலவா பேஸும் Sivan Kannu போட்டோமலவா அதுக்கான கைப்பிடி எப்படி போடலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடி போட்டுருக்கேன்னு வெச்சுங்களேன். நல்லா நான் வந்து ஒரு சைடு போட்டுருக்கேன், இன்னொரு சைடு நம்ம எப்படி போடலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ எங்க அட்டாச் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 டைமண்ட் வராப்ல இருக்கு உங்களுக்கு. இந்த நடுவுல இருக்குதுல கரெக்டா நான் வந்து சென்டர்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டைமண்டோட அந்த சென்டர் லைன், அது கீழே இருக்க லைன்ல சென்டர்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் பண்ண போறோம்னு வச்சுங்களேன். இதுக்கு ஒயர்னு பாத்தீங்கன்னா 2 கலர் இருக்கனால 2 கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கிறேன் நான். இந்த ஒயரோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இந்த ஒரே நீளமா நீங்க எடுத்துக்கிறீங்க, இதுதான் உங்களோட கைப்பிடியோட ஒயரு. ஸோ 6.5 அடியில ஒவ்வொரு கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இதுல உள் ஒயர் பாத்தீங்கன்னா நான் மொத்தமா 12 ஒயர் வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரே என்ன சொல்றது உங்களுக்கு வந்து ஒரே நீளத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 அடியில 6 ஒயர் எடுத்துக்கங்க. நம்ம எப்படி இருந்தாலும் மடிச்சுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு கரெக்டா 12 ஒயர் வந்துடும் வச்சுங்களேன். 3 அடியில 6 ஒயர் எடுத்துக்கங்க. நான் என்ன பண்ண போறேன்னா 2 ஒயர் மட்டும் 3 அடியில எடுத்துட்டு எங்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இப்படி பிட் ஒயர்ஸ் இருக்கு, அதுதான் நான் வந்து கைப்பிடிக்கு உள் ஒயரை வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 மட்டும் ஒரே நீளத்துல எடுத்துட்டு மீதியெல்லாம் நான் பிட் ஒயர்ஸ் தான் வைக்க போறேன். நம்ம எங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயர் நீங்க வைக்கணும். பாத்தீங்கன்னா இந்த கோட் இருக்கலாம், இந்த டைமண்ட்ல அட்டாச் பண்ணும். இது வந்து சென்டர், அது கீழே இருக்கு இந்த பின்னல்ல நம்ம அட்டாச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயரை வந்து நீங்க அந்த பின்னல் சுத்தி எடுத்துட்டு வாங்க. அப்புறம் 2 சைடும் எடுத்துட்டு வந்துட்டு 2 சைடும் உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உள் பக்கமா தான் உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளி பக்கமா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து 6.5 அடியில ஒயர் எடுத்திருக்கீங்களவா, அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கிட்ட வச்சு இப்போ வந்து அதே பின்னல் சுத்தி நீங்க வெளி சைட்ல இருந்து எடுத்துட்டு வரணும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதே பின்னல் சுத்தி எடுத்துட்டு வாங்க. உள் ஒயர் நாம வந்து கரெக்டா முதல்ல அளந்து வச்சிட்டோம். ஸோ அதனால கையில பிடிச்சிக்குங்க நீங்க. அப்புறம் இதை வந்து இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வெளி ஒயரையும் 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு நம்ம பாத்துக்கிறோம். எனக்கு 2 சைடும் சரிசமமா இருக்கு. இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உள் ஒயர் அப்படியே நீங்க விட்டுருங்க. விட்டுட்டு வெளி ஒயர் மட்டும் நம்ம வச்சு பின்ன போறோம். ஸோ எல்லாமே சரிசமமா 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க. இப்ப இது வந்து டாட்ஸ் கைப்பிடிங்கனால என்ன பண்ண போறோம்னா ஒரு கலரை ஒரு சைடா ஃபர்ஸ்ட் கொண்டாந்துக்க போறோம், அதுக்கப்புறம் தான் பின்ன ஆரம்பிக்க போறோம்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்க ஒயர் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லோ இருக்கு. ஸோ அதை வந்து இப்படி இந்த சைடு கொண்டாந்துக்கிற இடது பக்கம், கிரீனை வந்து ரைட் சைடு கொண்டாந்துக்கிறேன் இந்த மாதிரி நான். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் மீதி உள் ஒயர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா இப்போ 4 தான் இருக்கு. உங்களுக்கு 2 ஒயர் எடுத்ததுனால 4 ஒயர் வந்துருச்சு. மீதி 8 ஒயருக்கு பாத்தீங்கன்னா நான் 12 ஒயர் சொல்லியிருக்கேன்லவா. ஸோ மீதி 8 ஒயருக்கு நான் வந்து பிட் ஒயர்ஸ் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லூஸா பின்னிட்டு பிட் ஒயர்ஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம் கைப்பிடிய. இப்போ இடது பக்கம் பின்னாடி இருக்கலவா உங்களுக்கு ஒயரு, அதை வந்து இப்படி கீழ் பக்கமா கொண்டு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த உள் ஒயருக்கு கீழே கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். கொண்டு போயிட்டு இந்த வலது பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஒயர் இருக்கலவா, அதுக்கு நடுவுல எடுத்து விடுங்க. விடும்போது உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல தெரியறாப்புல இருக்கும்னு வச்சுங்களேன். அடுத்தது இந்த சைடு இப்போ கிரீன் இருக்கலவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த உள் ஒயர்லாம் அப்படி கரெக்டா எடுத்து பிடிச்சிருக்குங்க. இந்த சைடு பின் பக்கமா உங்களுக்கு கிரீன் இருக்கலவா, அதை வந்து பின் பக்கமா கொண்டு போறீங்க. கொண்டு போயிட்டு இந்த சைடு இருக்க 2 எல்லோக்கும் நடுவுல இப்படி எடுத்து விடுறோம். நம்ம மேல இப்படி மேல எடுத்து விடுறோம். அடுத்து இந்த சைடு இருக்க இந்த எல்லோ பின் பக்கமா இருக்க எல்லோவை கொண்டு போய் இது 2க்கும் எடுத்து விடுறோம் நம்ம நடுவுல. இந்த மாதிரியே தான் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2க்கும் நடுவுல எடுத்து விடணும், மாத்தி மாத்தி. பின் பக்கமா இருக்க ஒயர் எடுத்துட்டு போய் நம்ம விடணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்லோ எடுத்துட்டு போய் 2க்கும் நடுவுல எடுத்து விடுறேன் இந்த மாதிரி. இப்போ ஒரு 4-5 பின்னல் நீங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த உள் ஒயர் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா இப்படி 2ம் சரிசமா இருக்காப்புல வச்சுட்டு
இப்போ மீதி பிட் வயர்ஸை நீங்கள் உள்ளே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னும் 8 ஒயர் வைக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறேன். நீங்கள் வந்து உள்ள பிட் ஒயர் வைக்கும்போது எந்த கலர் வேணாலும் வைக்கலாம். வெளியே வந்து தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. 2 3 4 நீங்கள் வந்து வெளியே வராத மாதிரி பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் உள்ள சொருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 மொத்தமாக 8 ஒயர் வைக்கிறேன். முதலே 4 ஒயர் இருக்கு. ஸோ நான் வந்து 8 ஒயர் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 7 அப்படியே இந்த ஒயருக்கு நடுவில் வந்து நீங்கள் உள்ள அப்படியே ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் வச்சுக்கோங்க. ஈஸியாக உள்ளே போயிடும் உங்களுக்கு கடைசி வரைக்கும். 7 8 இந்த மாதிரி நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் போறாப்புல வச்சுக்கோங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் டைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த வெளி ஒயரை நீங்கள் டைட் பண்ணிக்கிறீங்க. வெளி ஒயரை நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பின்ன வேண்டியதான். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இடது பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கோம். அப்போ அடுத்து வலது பக்கத்தை கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறீங்க. இந்த மாதிரி பின்னாடி இருக்க ஒயரை கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியலாம் எடுத்து விடுறோம். இந்த மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. நம்ம பிட் ஒயர் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு வந்து கைப்பிடி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்கிற மாதிரி தட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு பிட் ஒயர் வச்சுட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக உங்களுக்கு கைப்பிடி முழுக்கவே 12 உள் ஒயர் தான் இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த பின்னும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக அப்படியே பின்னிட்டு வாங்க நீங்கள். ஸோ மாற்றி மாற்றி நடுவில் விட்டு விட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறத கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுக்கிறேன். பின்னாடி இருக்கிறத கொண்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில். இந்த மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கனால நம்ம அந்த கைப்பிடியோடு வச்சு பார்க்கணும். உங்களுக்கு வந்து அதோட சரிசமாக உங்களுக்கு வந்து ஹைட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். அது வரைக்கும் நீங்கள் இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு வர வேண்டியதான். நல்லா டைட்டாக போட்டுவாங்க, லூஸாக போட்டுறாதீங்க, நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதுதான் முதல் கைப்பிடி இந்த கூடைக்கு போடுறீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு போடும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி இந்த ஹைட் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். நான் இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு இன்னொரு சைடு நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பின்ன ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த சைடு கூட ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து கடைசி வரைக்கும் இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு நம்ம அட்டாச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பின்னிட்டு வந்துட்டேன் கடைசி வரைக்கும். உங்களுக்கு வந்து முதலே நம்ம கைப்பிடி போட்டிருக்கனால எங்கே அட்டாச் பண்ணுறோமோ அங்கே வச்சு நீங்கள் வந்து ஹைட் வந்து உங்களுக்கு ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுங்களேன். அதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ இந்த வெளி ஒயர் மட்டும் நீங்கள் இப்படி திருப்பி பிடிச்சி உள் ஒயர் இருக்கலவா உங்களுக்கு இங்கே அது எல்லாத்தையும் நீங்கள் வெட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கிட்ட ஒவ்வொரு ஒயராக வெட்டுங்க, எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி விடுங்க. இந்த வெளி ஒயரை வெட்டி விட்டுறாதீங்க, பார்த்து வெட்டுங்க. நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா உள் ஒயர் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிறீங்கன்னா உள்ள சொருகி விடுறனாலும் விடலான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இப்போ வெளி ஒயர் நம்ம சொருக போகிறோம் அல்லவா, அதே மாதிரியே நீங்கள் உள்ள சொருகி விடுறனாலும் விடலாம். நீங்கள்
பார்த்தீங்கன்னா நான் உள் ஒயர் கலர் பார்த்தீங்கன்னா வேறு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வெளியில் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி கலர் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். மற்றபடி கலர் வேறு கலர் எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த வெளி ஒயர் வந்து விட்டுருங்க எடுத்து. இப்போ நம்ம இங்கே அட்டாச் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஒயரை பின்னலுக்கு இந்த சைடும் 2 ஒயரை பின்னலுக்கு அந்த சைடும் அந்த கேப்பில் வந்து உள்ளே விட போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் 2 ஒயர் அந்த பின்னலுக்கு அந்த சைடு இந்த மாதிரி நம்ம விட போகிறோம். உள்ள இழுத்துக்குங்க எல்லாத்தையும். உள்ள நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த வெளியில் நீங்கள் விடுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு அப்புறம் வெளியில் இருக்க கை விட்டுருங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடும் 2 ஒயர் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஒயர் மட்டும் எடுத்து ஒரு முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டுட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு இதை வந்து உள்ளே நீங்கள் சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உள்ள ஒயர் சொருகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சொருகிக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்று கொண்டு வச்சுக்கோங்க. அதை சொருகினதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னும் 2 ஒயர் இருக்கலவா 2 சைடும் அதையும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்க. நான் இதெல்லாம் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே சொருகி விட்டுட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொழந்து வராப்பில் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிட்ட வச்சு கட்டி விட போகிறோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் 2 ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இப்படி கிட்ட வச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம கிட்ட வச்சு கட்டி விட போகிறோம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிரீன் கலர் பிட் ஒயர் இருக்கு. ஸோ அதை வச்சு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நேராக பிடிச்சிட்டு அதே நேரில் இருக்க இந்த மேலே இருக்க பின்னல் இருக்கு இல்லையா அதை சுற்றி வச்சு நீங்கள் இதை கட்டி விடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பின்னல் சுற்றி நீங்கள் வந்து அந்த பிட் ஒயர் எடுத்துக்கங்க. ஒரு 2-3 தடவை நீங்கள் இது ஆப்போசிட்டில் விட்டீங்கன்னா ஒரு 2-3 தடவை உங்களுக்கு சுற்றி வராப்பில் வந்துடும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பின்னல் சுற்றி கைப்பிடியும் சேர்த்து நம்ம வந்து சுற்றி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் சுற்றி கொண்டாந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்துக்கிறீங்க. நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு இந்த ஒயரை நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் தூரம் உள்ளே சொருகிற விட்டுட்டு கட் பண்ணி விட போகிறேன் நான். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நீங்கள் இந்த சைடு பிடிச்சி கட்டி விடணும். நான் கட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறுக்கமாக வச்சு கட்டிட்டு உள்ளே நான் சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஒயரையும் நான் உள்ளே சொருகி விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கைப்பிடி அது நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த கூடைக்கு நல்லா ஹைட்டாகவும் உங்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி இந்த கூடை எப்படி போடணும்னா உங்களுக்கு வந்து தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.